டூடு டிவி. இது ரொம்ப நல்ல வேடிக்கையா இருக்கு. அதிக ரத்தம், அதிக பணத்திலிருந்து. அவன் ரொம்ப அறிவாளி குழந்தை. ஒரு நாள் இவன் ரொம்ப நல்ல டாக்டர் ஆயிடுவான். அதே சமயத்துல ரொம்ப ஃபேமஸாவும் ஆயிடுவான். டாக்கூர், இவனோட ஜாதகம் இவனுக்கு வேற ஒரு கதை இருக்கிறதா சொல்லுது. ஜோசியரே, அந்த ஜாதகத்தை விடுங்க, வாங்க இப்ப சாப்பிட போலாம். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து இவனோட ஜாதகத்தை பார்க்கலாம். தாக்கூர் ரொம்பவே வயசானவர். இந்த வயசுல ஒரு குழந்தை பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவரோட சொந்த வாழ்க்கையை விட அவரோட குழந்தைய தான் அவர் அதிகமா லவ் பண்றாரு. அதிகமா கொண்டாடுங்க, அதிகமா சாப்பிடுங்க. பார்ட்டி இன்னைக்கு நைட்டோட முடிய போறது இல்ல. ஒட்டுமொத்த கிராமமும் பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அந்த கொண்டாட்டம் சீக்கிரமாவே முடிஞ்சு போயிருது. என்ன சொல்றீங்க ஜோசியரே? அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. உண்மை இதுதான் தாக்கூர். இவனுக்கு 7 வயசு ஆன உடனே இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் வரும். அது ரொம்ப ஆபத்தான காலகட்டமா இருக்கும் இவனுக்கும் இவனோட குடும்பத்துக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க. என்னங்க, முன்னாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. 7 வருஷம் ஆச்சு, அவன் முகம் எப்படி இருக்கும்னு தெரியல. வயிறு எரியுதுங்க. எனக்கும் அதே தான் தோணுது. ஆனா இது நம்மளோட கட்டாயம். நம்ம முன்னாவுக்கு 7 வயசு ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான்னு ஜோசியக்காரர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையாம்? இன்னும் ஒரே ஒரு வருஷம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்மளோட முன்னா நம்ம கூட தான் இருப்பான். ஜோசியர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தாகூர் தன்னோட குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு அவனோட அத்தை வீட்டுல விடுறாரு. அங்க இருந்தா குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு. ஏன்னா அவங்க அத்தை ரொம்ப நார்மலான பொண்ணு இல்ல. ஏன்னா அவனோட அத்தை ஒரு கை தேர்ந்த மந்திரவாதி. தினமும் ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்களை மந்திரத்தால அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுமா. என்னாச்சு விமலா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? விமலா கனவுல நடந்த எல்லாத்தையும் தாக்கூர் கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் 2 பேரும் கமலா வீட்டுக்கு முன்னாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. கமலா முன்னாவோட அத்தை. அண்ணா, இது கமலாவோட வீடு தானே? அது 2 மாசத்துக்கு முன்னாடி கிராம மக்கள் அவங்களோட வீட்டுக்கு தீ வச்சிட்டாங்க. தீ வச்சிட்டாங்களா? எதுக்காக? அது பொண்ணு இல்ல, அது ஒரு சூனியக்காரி. ஒரு சில நேரங்கள்ல அந்த வீட்டுல வித்தியாசமா ஏதேதோ நடக்க ஆரம்பிச்சது. எங்களோட குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்கள்லாம் காணாம போயிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க அப்படி பண்ணிட்டோம். அட கடவுளே, என் குழந்தை கூட இங்க தானே இருந்தா. இந்த ஊர் ஜனங்க அநியாயமா என் குழந்தைய கூட சாவடிச்சிட்டாங்க. ஐயோ, ஒரு பிரச்சனையில இருந்து அவனை தூர வைக்கணும்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனைக்கு பலி ஆயிட்டானே. இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து விமலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. தாகூர் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருப்பா குழந்தை நீ? நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அப்பா, நான் முன்னாம், நான் உங்களோட முன்னாம். தாகூரும் விமலாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தாங்க. ஏ விமலா, இவன் முன்னா, இது நம்மளோட முன்னா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். ஆனா அவன் வரேன் அப்படின்னு முன்னாடி சொல்லவே இல்லை.
அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்பவே பசிக்குதுமா. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. மக்களை கொல்றது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு, மக்களை கொல்றது பிடிச்சிருக்கு. தாகூர் அந்த டைம்ல எந்திரிச்சிடுறாரு. எழுந்த உடனே அந்த பயங்கரமான விஷயத்த தான் கண்ணால பாக்குறாரு. அத பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏய், என்னது இது? நீ அம்மாவையே கொல்லுவியா? நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன். நீ ஒரு கொலைகாரன். டாக்கூர், அவனை ஏன் கஷ்டப்படுத்துற? அவன் உன்னோட பையன். யார் நீ? அரே, என்ன மறந்துட்டீங்களா மாமா? நானு தான் உங்களோட கமலா. யார் இதெல்லாம் பண்றாங்க? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் நீ என்னோட பையனை இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்க? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க பண்ண விஷயத்த எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களோ அக்காவோ நான் காதலிச்ச விஷயத்த சொன்னப்ப எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. என்ன கர்மம்டா இது? கர்மம் இல்ல அக்கா, காதல். உன்னோட பாவத்தை கழிச்சிரு. போய் உன்னோட கருவை கலைச்சிரு. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் ஜமுண்டையை விச்சு. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் ஜமுண்டையை விச்சு. அது நடந்து 22 வருஷம் ஆச்சு. ஆனா நான் மறக்கல. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக காத்துட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் நீயே உன்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்து என் கையில வச்ச. அவனை நான் 7 வருஷத்துல ஒரு கோரமான மனிதனா மாத்திட்டேன். விமல் கதை முடிஞ்சது. இதுக்கு மேல உன் கதை தாண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா, நான் ரொம்ப பசியா இருக்கேன். கேள்விகள் நிறைய இருந்தது. ஆனா அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. குஷ்பு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காலேஜ்ல சேர்ந்தா. அவ பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. காலேஜ்ல எல்லாரும் அவளுடைய அழகுல மயங்கி போயிருந்தாங்க. என்ன மேடம், காலேஜ்க்கு வந்த உடனே எல்லாரையும் கவுத்துட்டீங்க? பாரு, எல்லாருடைய பார்வையும் உன் மேலதான் இருக்கு. குஷ்பு அவளுடைய ஃபேஸ்புக்க பார்த்தா. அதுல ரோஹித்தோட ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. குஷ்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அத பத்தி சொன்னா. கெஸ் வாட்? எனக்கு ரோஹித்தோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்ச நாள் தவிக்க விடவா இல்ல இப்பவே அக்செப்ட் பண்ணவா? என்ன, ரோஹித்தோட ரிக்வெஸ்டா? ஹே, நீ ரொம்ப லக்கிடி. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான் அவன். அப்ப அவங்களுடைய சீனியர் சோனியா அங்க வந்தா. ரோஹித்தோட பேரை கேட்டது ரொம்ப பதட்டமாயிட்டா. என்ன, உனக்கு ரோஹித்தோட ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? இல்ல இல்ல, அக்செப்ட் பண்ணவே பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் அவனை விட்டு தூரமாவே இரு. ஆனா ஏன்? சொன்னா கேளு குஷ்பு, ரோஹித்தை விட்டு விலகியே இரு. இல்லனா உனக்கு நடக்க போற எல்லாத்துக்கும் நீயே தான் காரணமா இருப்ப. ப்ளீஸ் என் பேச்ச கேளு. நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். சோனியா அங்கிருந்து போயிட்டா. பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பொறாம புத்தி இருக்குல்ல. குஷ்பு சோனியா சொன்னதையெல்லாம் கண்டுக்காம ரோஹித்தோட ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரோஹித் குஷ்புவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவ ரோஹித்தை பார்த்து சிரிச்சா. ஆனா அவளுக்கு தெரியாது, தூரத்துல இருந்து இவங்க 2 பேரை யாரோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குஷ்பு ஹாஸ்டல் ரூம்ல ரோஹித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல
குஷ்புவோட ரூம் கதவை யாரோ தட்டுனாங்க. குஷ்பு எழுந்திருச்சுட்டா. யார் இது இந்த நேரத்துல? அவ கதவை திறந்து பார்த்ததும் அங்க யாருமே இருக்கல. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவ கதவை மூடிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டா. அப்போ அவ காதுக்கு பக்கத்துல வந்து யாரோ அவ பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. யாரு? சத்தத்தை கேட்டு அவ ரொம்ப பயந்துட்டா. ரூம்ல எல்லா பக்கமும் பார்த்தா, ஆனா அங்க யாரும் இல்லை. திடீர்னு அவளுடைய முடி பறந்துச்சு. யாரோ அவளுடைய முடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அவ பயந்து போய் கதவை திறக்கலான்னு போனா. அப்போ ஒரு பெரிய கை அவளை நோக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவளுடைய காலை பிடிச்சிருச்சு. அவ விழுந்துட்டா. அவளுடைய தலை டேபிள்ல இடிச்சிருச்சு. யாரு? யார் அங்க? இங்க பாருங்க, என்கிட்ட விளையாடாதீங்க. நான் காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்போ திடீர்னு அவளுடைய உடம்பெல்லாம் ரத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. குஷ்பு வலியில கத்தினா. அவ துடிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஒரு பயங்கரமான ஆவி அவ முன்னாடி வந்துச்சு. குஷ்பு அந்த ஆவியை பார்த்ததும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவ தரையில தவழ்ந்துக்கிட்டே கதவு கிட்ட போனா. அப்போ அந்த ஆவி அதோட கையை முன்னாடி நீட்டி குஷ்புவோட முடிய பிடிச்சி அவளை மேலே தூக்கிடுச்சு. அப்புறம் அவளை பயங்கரமா அடிச்சது. குஷ்பு வலியில துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா ஹாஸ்டல்ல யாருக்கும் அவளுடைய குரல் கேட்கல. ரொம்ப அழகா இருக்கேன்னு திமிரு இல்ல உனக்கு? உன்னுடைய அழகு எல்லாத்தையும் நான் இப்ப போக்கிடுறேன். அப்ப ரோஹித் உன்னை வெறுத்துருவான். அந்த ஆவி அதோட நகத்தால குஷ்புவோட முகத்தை கீறி விட்டுருச்சு. குஷ்பு மயக்கம் போட்டுட்டா. அடுத்த நாள் காலையில நேஹா அப்புறம் மற்றவங்களும் காலேஜோட பிரின்சிபலும் அங்க வந்தாங்க. அப்புறம் அவளை பார்த்து பயந்துட்டாங்க. குஷ்பு முழிச்சுக்கிட்டா. ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. அவளுடைய பார்வையில அந்த பயங்கரமான ஆவிதான் தெரிஞ்சது. அவ ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சா. நான் தான் அப்பவே சொன்னேனே ரோஹித்தை விட்டு விலகி இருன்னு. இப்ப பாரு என்ன நடந்துச்சுன்னு. நேஹா குஷ்புவோட அந்த நிலைமைய பார்த்து கோவமா ரோஹித் கிட்ட போனா. என்ன பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட நீ தானே நேத்து நைட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த. எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. குஷ்புக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சா? இதுக்கு எனக்கு சம்மதமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. ரோஹித் பயந்து அங்கிருந்து போயிட்டான். நேஹா சோனியாவோட ரூமுக்கு போய் இத பத்தி விசாரிச்சா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேவா அப்படிங்கிற பொண்ணு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா. அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்தா. யார்கிட்டயுமே பேச மாட்டா. அவளுக்கு அவளுடைய உருவத்து மேல ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் கண்ணாடியில உருவத்தை பார்த்துக்கிட்டே அவ கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ ரோஹித்தை மீட் பண்ணா. அவளுக்கு ரோஹித்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா ரோஹித் அவளை நோட்டீஸ் கூட பண்ணல. ஒரு நாள் தைரியமா அவ மனசுல இருக்கிறத ரோஹித் கிட்ட போய் சொன்னா. அதுக்கு ரோஹித் எல்லார் முன்னாடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஆஷாவை விரும்புறேன். சாரி. இத ரேவாவால தாங்கிக்க முடியல. அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அடுத்த நாள் அவளுடைய பிணத்துக்கு பக்கத்துல இருந்த செவுத்துல ரத்தத்துல எழுதி இருந்துச்சு, ரோஹித் என்னுடையவன், எனக்கு மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு ரேவா அவளுடைய முதல் வேட்டைய ஆரம்பிச்சா. ஆஷாவோட ரூம் கதவை ரேவா தட்டினா. யார் அங்க? ஒருவேளை ரோஹிதா இருக்குமோ? அவ கதவை திறந்து பார்த்ததும் ஆவியா மாறின ரேவா அங்க நின்றுகிட்டு இருந்தா. ஆஷா ரேவாவோட ஆவிய பார்த்து ரொம்ப பயந்துட்டா. யார் நீ? என் ரோஹித்தை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் எனக்கு தான், எனக்கு மட்டும். அந்த ஆவி ஆஷாவோட தலைய செவுத்துல இடிச்சது. அவளை இழுத்துக்கிட்டே மாடிக்கு கூட்டிட்டு போச்சு. ஆஷா ஆவியோட பயத்துல அவளாவே மாடியிலிருந்து கீழே விழுந்து அவளுடைய உயிரை விட்டுட்டா. அன்னையிலிருந்து ரோஹித்தை யார் விரும்பினாலும் ரேவா அவங்கள கொன்னுடுவா, இல்லைன்னா குஷ்புவை செஞ்ச மாதிரி செஞ்சுடுவா.
இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அந்த ஆவி எல்லாருடைய உயிரையும் எடுத்துருமே. சோனியா ரேவாவை அழிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பெரிய சாமியாரு. அவரு ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருந்தாரு ரேவாவை அழிக்கிறதுக்கு. ஆனா இதுக்கு அவளை நாம கண்டிப்பா கூப்பிடணும். ஆனா யார் இந்த ஆபத்தான காரியத்தை செய்வாங்க? அதனாலதான் அவளை அழிக்கவே முடியல. இதை எல்லாத்தையும் நான் செய்யறேன். என் ஃப்ரெண்டு குஷ்புக்காக நான் செய்யறேன். நீ அந்த ஐடியாவை மட்டும் என்கிட்ட சொல்ல சோனியா. நாம அந்த ஆவியை எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும். அப்புறம் ரோஹித் கையால அந்த மந்திர மாலையை அவ கழுத்துல போடணும். அப்போதான் அவளை அழிக்க முடியும். ஆனா ரோஹித் இதுக்கெல்லாம் ஒத்துப்பானா? நான் இப்பவே அவன் கிட்ட பேசுறேன். அவன் கண்டிப்பா நான் சொல்றத புரிஞ்சுப்பான். நேஹா ரோஹித் கிட்ட போன்ல எல்லாத்தையும் புரிய வச்சா. நான் தயாரா இருக்கேன், சொல்லு நான் என்ன பண்ணணும், நான் உனக்கு உதவி பண்றேன். நேஹா சாமியார் கிட்ட மந்திர மாலையை வாங்குறதுக்கு போனான். ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த மாலைய ரோஹித் கையாலேயே அந்த ஆன்மாவுக்கு போடணும். அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு, இப்படி நீங்க பண்ணலனா மறுபடியும் அந்த ஆன்மாவுக்கு சக்தி அதிகமாயிரும். அதுக்கப்புறம் யாருமே அதை தடுக்கவே முடியாது. சரி சாமி, நான் முயற்சி செய்யறேன். அடுத்த நாள் நேஹா ரோஹித் கிட்ட ரொம்ப நெருங்கி பேசிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த ரேவாவோட ஆத்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவளுடைய கண்ணு சிகப்பா மாறுச்சு. நைட் ஆயிடுச்சு. நேஹா அவளுடைய ரூம்ல இருந்தா. ரேவாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய ரூம் ஜன்னல் திறந்துச்சு. ரேவாவோட ஆவி அவளை நோக்கி வந்துச்சு. இப்ப அந்த ஆவி கோவத்தோட உச்சத்துல இருக்கு. அதோட கண்ணுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இவ்ளோ தைரியமா ஏ ரோஹித்தை என்கிட்ட இருந்து பிரிக்க போறியா? இதுக்கு நான் உனக்கு கொடுக்கற தண்டனை இல்ல. இனிமே எந்த பொண்ணுமே ரோஹித்தை நோக்கி வரவே கூடாது. ஆவி அதோட கோர உருவத்துக்கு மாறுச்சு. நேஹா அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஓடினா. ஆனா அந்த ஆவி அவ பக்கத்துல வந்துருச்சு. நேஹாவை கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுச்சு. நேஹாவால மூச்சு விட முடியல. உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் கொன்னுடுவேன். ரோஹித்க்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். அப்போ ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ரோஹித் வெளியே வந்து ரேவாவோட கழுத்துல அந்த மந்திர மாலையை போட்டுட்டான். ரேவா கத்திக்கிட்டே பஸ்மம் ஆயிட்டா. தேங்க்யூ ரோஹித், உன்னாலதான் ரேவா கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது. உன்னோட தைரியத்தால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ரேவா கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்திட்ட. ரேவாவோட ஆவி நிரந்தரமா அழிஞ்சிருச்சு. காலேஜ் அப்புறம் ரோஹித்க்கு விடுதலை கிடைச்சிருச்சு. டெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒன்று இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம். சரிப்பா போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டில். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலமெல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்லை. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே முத மாதிரியே நடந்துட்டு இருந்தது.
2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க? வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்? எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்லா சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டே, அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய் வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்னை ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய் நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில, வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன, எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம். சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா. அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கையை வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய்,
நீ என்ன பண்ற இங்க? கிளம்பு இங்கிருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிடும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவை கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு ரெண்டு உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான். நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு, இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்கேன். நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை, அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாற்ற வந்தேன், ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறத நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான். அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா, நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன், உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவுக்கு அப்ப புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் அழகா இருக்கேனா? இப்ப சொல்லு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.